தாம்பரம் சட்டமன்றத் தொகுதியில் அதிமுக மாநில மாணவரணி துணைத் தலைவர் டாக்டர் மோசஸ் ஜோஸ்வா அவர்கள் இரட்டை இலை சின்னத்திற்கு வீடு வீடாக சென்று பெரியவர்கள் முதல் இளம் வாக்காளர்கள் வரை அனைவரிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருடன் முன்னாள் செம்பாக்கம் நகர கழகச் செயலாளர் எஸ். விஜயராகவன், சிட்லப்பாக்கம் செம்பாக்கம் பகுதி கழக துணைச் செயலாளர் வி. கோபாலகிருஷ்ணன், 39வது தெற்கு வட்டக் கழக செயலாளர் அப்பு என்கிற நாகராஜன், என். மணிவண்ணன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு வீதி வீதியாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அப்பொழுது மாநில மாணவரணி துணைத் தலைவர் டாக்டர் மோசஸ் ஜோஸ்வா பொதுமக்களிடம் அதிமுக அரசு ஆட்சி அமைத்த உடன் தேர்தல் வாக்குறுதிகள் ஒவ்வொரு வீடாக வந்து சேரும் என்றும், எனவே கழக பொதுச் செயலாளர் வருங்கால தமிழக முதல்வர் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் கைகளை பலப்படுத்த தாம்பரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் படித்த பண்பாளர் பழக எளிமையானவர் வழக்கறிஞர் சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து தாம்பரம் தொகுதி அதிமுகவின் கோட்டையாக மாற்ற வேண்டுமென மக்களிடையே கோரிக்கை வைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.